ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. அதில் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ண ஆட்டுக்காலை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். சூப்பு மாதிரி வேக வைக்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டு ஆட்டுக்கால் தனியாக போட்டுக்கிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 7 விசில் வச்சு நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கரில் சேர்த்தாச்சு. குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 7 இல்லாட்டி 8 விசில் விடணும். 8 விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தின்னு கூட சொல்லலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம், சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வைக்கணும். ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். மட்டன் வாங்கினா 900, 950, 850 அந்த மாதிரி போடணும். ஆட்டுக்கால் மட்டும் வாங்கினோம்னா 180, 380 அதுக்குள்ளேயே செலவு பண்ணலாம். பட் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் 1/4 மூடி தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், சோம்பு, தேங்காய் எல்லாம் போட்டு அழகாக வதக்கி நல்லா ஆற வைக்கணும். சூட்டோட மிக்ஸி ஜாரில் போடக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். கறி குழம்புனா முட்டை சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னடா இந்த பொண்ணு குப்பை அள்ளி போடுதுன்னு நினைக்காதீங்க. இதில் வெங்காயத்தாள் போடுறேன். வெங்காய இதழை போட்டோம்னா அந்த இதழ் முட்டை உடையாமல் வரும். ப்ளஸ் சீக்கிரம் வேகும். இந்த கேப்பில் ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. குக்கரில் தான் குழம்பு பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் பண்ணாமல் நல்லா நச்சு தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். என்கிட்ட புதினா இல்லை. புதினா இருந்தால் நீங்கள் போடுங்க. நான் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தான் போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்ச ஆட்டுக்கால் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாத்தூளும் மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தக்காளி, வெங்காயம் அடித்து வச்சுருக்க பேஸ்டெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஆட்டுக்கால் சூப்பு வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றி எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதை ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேப்பில் நான் அரிசி ஊற வச்சு சாப்பாட்டுக்காக நான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். தண்ணி பிடிச்சி அரிசி வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு டச்சிங்காக மல்லித்தலை தூவி இறக்கிடணும். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். யாருக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. மட்டன் கூட கொழுப்பு ஐட்டம் தான். ஆட்டுக்கால் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஆட்டுக்கால் காஸ்ட்டும் லோ காஸ்ட்டு ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் மல்லித்தலை தூவிட்டேன். நெக்ஸ்ட்டு இறக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாப்பாடு போட்டாச்சு. முட்டை, ஆட்டுக்கால் குழம்பு நல்ல ஹெல்த்தியாக சாப்பாடு தான். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.